பிரியமானவர்களே, வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தேவ சமாதானத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எங்கதான் போனாலும் அந்த சமாதானம் கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம நெருங்கி வரும்போது யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவாரு. இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம அழுது கலங்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு அழகான சமாதானத்தை, தெய்வ சமாதானத்தை தரப்போறாரு. அதுக்காகத்தான் ஆண்டவர் அவர் இந்த உலகத்துக்கு வந்து மாமிச ரீதியா ஒரு மனிதனா பிறந்து நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனா நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கிறாரு. சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்து போகிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதுவித சமாதானத்தை, புதுவித நிம்மதியை தருவாரு. அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா? மகனே, மகளே, நான் இன்று உனக்கு சமாதானத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்கு சமாதானத்தை நீங்க தருவீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவாரு. ஆமென்.